எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. இந்த உலகத்துல நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும். அது என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்க, எல்லாரையும் நம்புவீங்க. ஆனா கடைசியில பார்த்தா உங்கள தான் பலர் பயன்படுத்திட்டு, காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு இப்படி ஒரு உணர்வு கூட வந்திருக்கும். நான் மட்டும் ஏன் எல்லாரையும் சீக்கிரமா நல்லவங்கன்னு நம்பிடுறேன்? ஏன் என்னோட நல்ல மனச யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க? இது உங்களோட பலவீனம் இல்ல. ஆனா எப்படி பயன்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே. இந்த உலகம் ரொம்ப கடினமான இடம் தான். நம்ம நல்லவரா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நம்மள பயன்படுத்திக்க பாக்க தான் செய்வாங்க. அதனால வாழ்க்கை சுமூகமா, அடிபடாம, மனசு சீக்கிரமா உடைஞ்சு போகாம இருக்க சில சின்ன சின்ன விஷயங்கள நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கைய எடுத்துக்கிட்டா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் சந்தோஷம், சில நாள் சோதனை, சில நேரம் நம்ம நம்பிக்கை வச்சவங்களாலேயே மனம் உடையும். அதுக்காக வாழ்க்கைய கஷ்டமா நெனச்சுக்கிட்டு, எப்படியோ போகட்டும்னு இருக்க முடியாது இல்லையா? சில விஷயங்கள சரியான நேரத்துல புரிஞ்சுக்கிட்டா, வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா ஆகும். இன்னைக்கு நாம பார்க்க போறது, உங்க வாழ்க்கைய பாதுகாக்கவும், உங்க மதிப்ப உயர்த்தவும், உங்கள யாராலயும் பயன்படுத்திக்க முடியாத மாதிரி மாற உதவும். இது ரொம்ப பெரிய தத்துவம்லாம் இல்ல. ரொம்ப சாதாரணமான, ஆனா ரொம்ப பயனுள்ள 10 வாழ்க்கை அறிகுறிகள பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், உங்க பலவீனத்த எல்லாருக்கும் சொல்லாதீங்க. உங்க குடும்ப பிரச்சனைய வெளிய சொல்லாதீங்க. நமக்கு கஷ்டம் வந்தா யார்கிட்டயாவது பேசணும்னு மனசு துடிக்கும். அது தவறும் இல்ல. ஆனா எல்லாரும் நம்ம நல்லதுக்காக கேட்கறாங்கன்னு நம்ம நம்பிடவே கூடாது. சில பேர் நம்ம கஷ்டத்த கவனமா கேட்பாங்க. அனுதாபமா நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா அதே விஷயத்த வேற ஒருத்தர்கிட்ட காமெடியா சொல்லி பேசி சிரிப்பாங்க. உங்க பயம், உங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், உங்க ஃபேமிலி இஷ்யூ இது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பலவீனம். உங்க பிரச்சனைகள எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கையான கடவுள்கிட்ட அல்லது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கலாம். எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. அதுவே பின்னாடி ஆபத்தா முடிய நெறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை வராத வீடே இல்ல. ஆனா, அந்த பிரச்சனைய வெளிய சொல்லும்போது, அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம் அப்போதைக்கு. ஆனா, வெளியில அத என்டர்டெயின்மென்ட்டா பேசி சிரிப்பாங்க. நாளைக்கு பிரச்சனை சரியாகி, நீங்க ஒண்ணா சேர்ந்தாலும், மத்தவங்க உங்கள வேற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள சண்டை இருக்கலாம். ஆனா, வெளியில உங்க குடும்பத்துக்கு மரியாதை இருக்கணும். இதுதான் ஒரு குடும்பத்த பாதுகாக்கும். யார்கிட்டயும் இந்த 2 விஷயத்தையும் என்னைக்குமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அடுத்தது நம்பர் 2. நீங்க செய்யப் போற செயல்கள செய்யறதுக்கு முன்னாடியே யார்கிட்டயும் வெளியில சொல்ல வேண்டாம். நான் இத பண்ண போறேன், அத ஆரம்பிக்க போறேன். இப்படி பேசினாலே நமக்கு அத பண்ணிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த வேலைய செய்யற எனர்ஜியும் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல. யாராவது உங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க, நெகட்டிவா சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால செய்ய ஆரம்பிங்க. முடிச்ச பிறகு மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. நாம ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா, அத உடனே எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணும் தான். புது வேல, புது பிசினஸ், புது திட்டம். உங்க திட்டம் செயல் வெற்றி அடைஞ்சா எல்லாருக்கும் தெரிய வரும் தானாவே. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே வராது. ரிசல்ட் தான் பெஸ்ட் ரிப்ளை. அடுத்தது நம்பர் 3. நெருக்கமானவங்க உங்கள ஹர்ட் பண்ணா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. நம்ம எதிரியால வர காயம் அவ்வளவு வலிக்காது. நம்ம நம்பின ஒருத்தரால வர காயம் தான் அதிகமா வலிக்கும். சீக்கிரமா அந்த காயம் ஆறாது. அந்த நேரத்துல அழறது, கோபப்படுறது, கோபத்தால பெருசா பேசுறது எல்லாம் நம்மளையே பலவீனமா காட்டும். பலவீனமா மாத்திடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க எதிரிக்கு உங்கள பத்தி தெரிஞ்சத விட, உங்க கூடவே இருக்க நண்பனுக்கு தான் எல்லாமே தெரியும். உங்கள நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உங்கள எங்க அடிச்சா வலிக்கும்னு. நண்பன் எதிரியா மாறுனா, அத விட பெருசா உங்க பரம எதிரியால கூட பாதிப்ப ஏற்படுத்த முடியாது. ஒண்ணில் உங்களுக்கு ஆபத்தா முடியலாம். 2 அவங்க உங்க மேல உண்மையான அன்பு காட்டுறவங்களா இருந்து, நீங்க கோவத்துல பேசுற ஒரே ஒரு வார்த்தை கூட அவங்க மனசுல பெரிய காயத்த ஏற்படுத்தும். ஸோ நெருக்கமானவங்க ஹர்ட் பண்ணா, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. பொறுமையா இருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4. ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. எல்லாரும் உங்கள ஈஸியா பயன்படுத்திப்பாங்க. நல்லவனா இருக்கிறது ஒரு நல்ல குணம். ஆனா எல்லாருக்கும் எஸ் சொல்றவனா இருந்தா, மக்கள் பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக ரூடா மாறணும்னு இல்ல. தேவையான இடத்துல தைரியமா இல்லன்னு சொல்ல தெரிஞ்சாலே போதும். நல்லவனா இருப்பது தவறு கிடையாது தான். ஆனா எல்லாருக்கும் எல்லாமே செய்ற நல்லவனா இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்து. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, டைம் குடுப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, சைலன்ஸா சஃபர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா இதுக்கு பதிலா ரெஸ்பெக்ட், கேர், கிராட்டிட்யூட் எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அதுதான் மிஸ்டேக். உண்மை என்னன்னா, உங்க கைண்ட்னஸ எல்லாரும் சேம் வேல ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. சில பேர் உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சில பேர் உங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் எப்பவுமே உங்கள பார்த்தாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன வச்சுருவாங்க. இவன்கிட்ட இத கேட்டா முடிச்சு குடுத்துருவான். இவகிட்ட இத சொன்னா இத அவ ஃபினிஷ் பண்ணி குடுப்பா. இத கேட்கலாம். இவ தான் இளிச்சவாயன்.
தலையில மொளகா அரைக்க ஏத்த ஏமாந்தவன்னு உங்கள முடிவு பண்ணிடுவாங்க. உங்கள ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இதிலருந்து தெளிஞ்சு, உண்மையா தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலாம். உங்கள எப்பவுமே யூஸ் பண்ணி, உங்க எனர்ஜிய ஸ்ட்ரா போட்டு உரியிறவங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. இப்போ நீங்க இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, "நீ மாறிட்ட, நீ செல்ஃபிஷ், நீ பழைய மாதிரி இல்லன்னு" சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன? நீங்க மாறல. நீங்க விழிச்சுக்கிட்டீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்பர் 5 எல்லாரும் நண்பர்கள் இல்ல. நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிற எல்லாரும், நம்ம நல்லா பேசுற எல்லாரும், நம்ம லைஃப்குள்ள இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நம்ம கூட சிரிக்கிறவங்க எல்லாருமே நம்ம நல்லதுக்காக இருக்க மாட்டாங்க. சில பேர் நம்ம எப்போடா கீழ விழுவோன்னு காத்துட்டு இருப்பாங்க. உங்கள மோட்டிவேட் பண்ணாத, உங்கள கம்பேர் பண்ற, உங்க குரோத்க்கு சந்தோஷப்படாத மக்கள் உங்க சர்க்கிள்ல தேவையே இல்ல. சில பேர் டைம் பாஸ்க்காக, பெனிஃபிட்காக, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, தேவையான நேரத்துக்கு மட்டும் நம்ம கூட இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்க பணத்துக்காக கூட இருப்பாங்க. உங்ககிட்ட பணம் இல்லன்னா, அப்படிப்பட்ட பெர்சன் காணாம போயிடுவாங்க. இப்படிப்பட்டவங்க உங்க மூலமா ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்து, ஒரு நண்பன் மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க. உங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லன்னா கூட காணாம போயிடுவாங்க. அதனால அவங்கள ஃப்ரெண்டுன்னு நெனச்சு ஓப்பன் ஆகி பேசுறது, ட்ரஸ்ட் பண்றது, பெர்சனல் லைஃப் ஷேர் பண்றது, இவ்ளோ நாள் பண்ணிட்டு இருந்தாலும், இனிமே இந்த தப்ப பண்ணாதீங்க. அப்பப்போ நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். சில நேரம் தனிமை தான் உங்க வளர்ச்சிக்கு வழிகாட்டும். அப்சர்வ் பண்ணுங்க. டைம் எடுத்துக்கோங்க. ஆக்ஷன்ஸ பார்த்து டிசைட் பண்ணுங்க. நண்பன் யாருன்னு அவங்க பேசுற வார்த்தைலாம் காட்டாது. நீ ப்ராப்ளம்ல இருக்கும்போது அவங்க பிஹேவியர் தான் அத காட்டும். உங்களோட பீஸ காப்பாத்திக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரெண்ட்ஷிப்ல குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டி தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாரையும் லைஃப்குள்ள விடாதீங்க. எல்லாரையும் ஹார்ட்டுக்குள்ளேயும் விடாதீங்க. எல்லாருக்கும் உண்மையான அன்ப குடுத்து ஹார்ட் வரைக்கும் அலோவ் பண்ணீங்கன்னா, உங்கள ஹர்ட் பண்ணிட்டு, காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ, பார்த்து உங்க லைஃப்குள்ள ஒரு பெர்சன அலோவ் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட், லாயல்டி, சைலன்ஸ்ல சப்போர்ட்டு, உங்க வெற்றியில கூட உண்மையா சந்தோஷப்படுறவங்க, இது இருக்கிறவங்க தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்பர் 6 கடந்த காலத்த நெனச்சு உங்கள நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. நம்ம எல்லாருமே தவறு பண்ணியிருக்கோம், தோல்வி அடைஞ்சிருக்கோம், நெறைய ஃபெயிலியர் பார்த்திருப்போம். தவறே பண்ணாதவங்க யாருமே இல்ல. அதே விஷயத்த திரும்ப திரும்ப நெனச்சு இந்த நாளையும் கெடுத்துக்காதீங்க. அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல லெசன எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்க்கு மூவ் ஆன் ஆகுங்க. நம்ம பெயின் பெரும்பாலும் நடந்து முடிஞ்ச விஷயத்தால இல்ல. அத திரும்ப திரும்ப நம்ம மனசுல ஓட விடுறதால தான் வலிக்குது. அப்படி பேசாம இருந்திருந்தா, இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்காம இருந்திருக்கலாம். அவன அவள நம்பாம இருந்திருந்தா, அந்த டிசிஷன் எடுக்காம இருந்திருந்தா, இந்த காலேஜ் சேராம இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம மனசுக்கே நாம கொடுக்கிற பனிஷ்மென்ட். நீங்க அப்போ இருந்தது, இப்போ இருக்கிற இந்த நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இல்ல. அந்த டைம்ல உங்களுக்கு இருந்த உங்க மெச்சூரிட்டி, உங்க ஸ்ட்ரென்த், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அந்த ஸ்டேஜ் மட்டும் தான். அதனால அந்த வெர்ஷன நீங்க இப்போ இருக்கிற வெர்ஷனோட வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ்ட்ல நடந்தது உங்க ஃபால்ட்டா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அதுக்காக இன்னைக்கு உங்க பீஸ சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல. லெசன எடுத்துக்கோங்க, செல்ஃப் பனிஷ்மென்ட் வேண்டாம். ஹீலிங்னா ஒரே நாள்ல நடக்காது. ஆனா நீங்க உங்களையே காயப்படுத்தாம இருந்தாலே அது ஹீலிங் ஆரம்பமா இருக்கும். நம்ம சேனல்ல செல்ஃப் ஹீலிங்க்கு 3 வீடியோ போட்டிருக்கேன். உங்கள நீங்களே சரி பண்ணிக்கிறது எப்படின்னு. நெறைய பேருக்கு செல்ஃப் ஹீல் பண்ண அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நல்ல ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. நீங்க ஹீல் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா எப்படி பண்றதுன்னு குழப்பத்துல இருந்தா, அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனல்ல செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உங்க ஸ்டோரியில ஒரு சாப்டர் தான். முழு புக் அது இல்ல. பாஸ்ட்ட கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா பிரசன்ட்ல நீங்க உங்களுக்கு கைண்ட்னஸா இருங்க. இன்னைக்கு இப்போ உங்க கையில இருக்க இந்த நாள் ரொம்ப ப்ரீஷியஸ். இனி வர ஒவ்வொரு நாளையும் நீங்க இழந்துராதீங்க. அடுத்தது நம்பர் 7 பணம், நகை, சொத்து விஷயத்த பகிர்ந்துக்காதீங்க. உங்க பண விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க. இன்கம், சேவிங்ஸ், லோன், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் டிஸ்கஷன் டாபிக் இல்ல. பெர்சனல் பவுண்டரி. உண்மை என்னன்னா, நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணா, "உனக்கு கஷ்டமே இல்ல, நல்லா சம்பாதிக்கிற, எங்க போனாலும் எல்லாத்துக்கும் பில் பே பண்ண சொல்லுவாங்க. நீ தான் பே பண்ணு, சும்மா ஹெல்ப் பண்ணலாமேன்னு" ஈஸியா சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்க கடன், ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு தெரியாது. உங்க சிச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம கம்மியா ஏர்ன் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. மத்தவங்க முன்னாடி நம்மள ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்துவாங்க. எந்த சைட்ல இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வெளிய போனா நமக்கு உள்ள நிம்மதி இருக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கேட்கறதுக்கு காரணம் கேரா இருக்கலாம், கியூரியாசிட்டியா இருக்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக இருக்கலாம், யூஸ் பண்ற மைண்ட் செட்டாவும் இருக்கலாம். ஆனா அவங்க இன்டென்ஷன விட உங்க புரொடெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். சேலரி எவ்ளோ? சேவிங்ஸ் எவ்ளோ? லோன் முடிஞ்சுதா? இல்லையா? இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணாம அவாய்ட் பண்ணலாம்.
ஆனாலும் ஒரு சிலர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. சேலரி எவ்ளோ? சேவிங்ஸ் எவ்ளோ? லோன் முடிஞ்சா என்ன பண்ண போற? இப்போ உன் கையில எவ்ளோ பணம் சேர்த்து வச்சிருக்க? இதெல்லாம் இப்ப நீங்க ஏதோ ஒரு பிசினஸ்க்காக லோன் வாங்க போறீங்க. அங்க பேங்க் மேனேஜர், பேங்க் ஸ்டாஃப்ஸ் கேட்கறாங்கன்னா, அப்போ ஓகே. மத்தபடி பெர்சனல் லைஃப்ல இருக்கிறது, உங்கள சுத்தி இருக்க நபர்கள் கேட்டா, அத நீங்களும் அவாய்ட் பண்ணணும். நீங்களும் மத்தவங்க கிட்ட சேலரி எவ்ளோ? சேவிங்ஸ் எவ்ளோ? லோன் முடிஞ்சுதா இல்லையா? இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நாமளும் அடுத்தவங்க கிட்ட கேட்கவே கூடாது. இது பேசிக் மேனர்ஸ். இப்போ கஷ்டப்படுற யாரோ ஒருத்தருக்கு நீங்க பண உதவி பண்ண போறீங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்ற அந்த பொசிஷன்ல இருந்தா கேட்கலாம். ஹெல்ப் பண்ண போறதில்ல, சும்மா தெரிஞ்சுக்க கேட்கக்கூடாதா? அப்படின்னா கேட்கக்கூடாது. மத்தவங்க கேட்டாலும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பிளானிங் நடக்குது. ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லாம இப்படி சொல்லலாம். பவுண்டரீஸ இப்படி சாஃப்ட்டா வைங்க, கிளியரா வைங்க. பணத்த ஷோ பண்ண வேண்டிய விஷயமா நினைக்காதீங்க. புரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா நினைங்க. சேமிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம். செலவு கட்டுப்பாடு தேவை. சின்ன சின்ன சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க. சேவிங்ஸ் பத்தின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்பர் 8. எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நம்ம நல்லதுக்காக சொன்னாலும் சில பேருக்கு அது பிடிக்காது. அவங்க சேஞ்ச் ஆக ரெடி இல்லன்னா, உங்க வார்த்தை வேஸ்ட் தான். உங்ககிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டா சொல்லுங்க. அறிவுரை தேடாத இடத்துல அறிவுரை சொன்னா ஒரு தொல்லையா நினைப்பாங்க. எல்லாரும் ரெடியா இல்ல. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைஸ் எல்லாம் கேட்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற அறிவுரை கூட காதுல வாங்க மாட்டாங்க. ஸோ உங்க எனர்ஜிய தேவைப்படாத ஒரு இடத்துல வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் மிஸ்டேக் பண்ணுனாலும் அதிலேயே லேர்ன் பண்ண விரும்புறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அட்வைஸ் சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. உண்மையான அறிவு என்னன்னா, எப்போ பேசணும், எப்போ சைலன்ட்டா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் சொல்லாதீங்க. லிசன் பண்ணுங்க. எல்லாரையும் கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. உங்ககிட்ட கேட்டா மட்டும் கைட் பண்ணுங்க. ஒருத்தங்க உங்க பேச்ச கேட்காம போயிட்டு அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்படி சொல்லாதீங்க. இந்த மைண்ட் செட் வேண்டாம். நீ டிசைட் பண்ணு அப்படின்னு அந்த பெர்சனுக்கு ஸ்பேஸ் குடுங்க. நீங்க அட்வைஸ் சொன்னாலும் டிசிஷன் அவங்க தான் எடுக்க போறாங்க. ரிசல்ட்டும் அவங்க லைஃப்ல தான் வரப்போகுது. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க மேல எடுக்காம ஸ்பேஸ் மட்டும் குடுக்க கத்துக்கோங்க. இல்லன்னா அமைதியா இருங்க. அமைதி கூட ஒரு மெச்சூரிட்டி தான். நீங்க எல்லாரையும் சேவ் பண்ண முடியாது. ஆனா அன்னெசெசரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்பர் 9. உங்கள மதிக்காத இடத்துல நீங்க நிக்காதீங்க. உங்கள மதிக்காத இடத்துல நீங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது ஆஃபீஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஈவன் ஃபேமிலி ஸ்பேஸாக கூட இருக்கலாம். உண்மை என்னன்னா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, சைலன்ட்டா இருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட்டும், பேஷன்ஸும் ஸ்லோ பாய்சன் மாதிரி. இன்னொரு ரியாலிட்டி. நீங்க ரிப்பீட்டட்லி டிஸ்ரெஸ்பெக்ட் டாலரேட் பண்ணினா, அது சேஞ்ச் ஆகாது, நார்மலா ஆகிடும். அப்புறம் இக்னோர் பண்றது, இன்சல்ட் பண்றது, வேல்யூ இல்லாம ட்ரீட் பண்றது, இது எல்லாம் அவங்களுக்கு ரொட்டீனாவே மாறிடும். இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மாறுவாங்கன்னு நம்பாதீங்க. நீங்க மூவ் ஆக தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பெக்ட் கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. ரெஸ்பெக்ட் இல்லன்னா டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்க்க பழகுங்க. உங்க வேல்யூவ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. உங்க ஆப்சன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். உங்க மேல உண்மையான அன்பு இருந்தா, உங்க ஆப்சன்ஸ உணர்ந்து அவங்களே மன்னிப்பு கேட்டு வருவாங்க. டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதுனா, ஈகோ, எஸ்கேப் இல்ல. ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல டிஸ்டன்ஸ் தேவ. செல்ஃப் ரெஸ்பெக்ட், லவ் இல்லாம வாழலாம், சப்போர்ட் இல்லாம கூட சர்வை பண்ணலாம். ஆனா ரெஸ்பெக்ட் இல்லாம நிம்மதியா வாழ முடியாது. இன்னொரு விஷயம், ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா, நீங்க உங்களையே ஸ்லோவா லூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கான்ஃபிடன்ஸ் குறையும், செல்ஃப் வொர்த் ஷேக் ஆகும், மைண்ட் டயர்ட் ஆகிடும். செல்ஃப் லவ் சுத்தமா இருக்காது. அதனால உங்கள வேல்யூ பண்ணாத இடத்துல நீங்க ஃபைட் பண்ண வேண்டாம், ப்ரூவ் பண்ண வேண்டாம், பெக் பண்ண வேண்டாம். காமா ஸ்டெப் பேக் எடுங்க. ரைட் பிளேஸ்ல ரைட் பீப்பிள் கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமலே ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்க ஒருத்தர நீங்களும் ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தாதீங்க. அவங்களுடைய வேல்யூக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுத்து நடத்துங்க. எங்க உங்க வேல்யூ இல்லையோ, அங்க நீங்க ஸ்லோவா டல் ஆக ஆரம்பிப்பீங்க. சூழல் மாறுனா கான்ஃபிடன்ஸ் கூட மாறும். உங்கள அப்ரிஷியேட் பண்ற என்விரான்மென்ட்ல இருந்தா, நீங்க நேச்சுரலி ஷைன் ஆக ஆரம்பிப்பீங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன். நம்பர் 10. வாழ்க்கையில பாடங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது. எப்போதும் கத்துக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிறத நிறுத்தின நாளே நம்ம வளர்ச்சி நிக்க ஆரம்பிச்சிரும். கற்றல்ன்றது படிப்போட முடிஞ்சிடுற விஷயம் இல்ல. மனிதர்களிடமிருந்து, தோல்வியிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, எல்லாத்துல இருந்தும் கத்துக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, எனக்கு எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன கத்துக்கணும்னு. ஆனா லைஃப்ல ப்ராப்ளம் வர்றப்போ பழைய நாலேட்ஜ் ஆல்வேஸ் சஃபிஷியன்ட்டா இருக்காது. ஒவ்வொரு பேஸும் புதிய பாடத்த கொண்டு வரும். நீங்க தோல்வி அடைஞ்சா அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாம் தெரியுன்ற இந்த மைண்ட் செட் வேண்டாம். இன்னும் நெறைய கத்துக்கலாம். இந்த மைண்ட் செட்ட வைங்க. ஒரே டிசிஷன டிஃபெண்ட் பண்ணாதீங்க. தேவனா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஈகோவால லேர்ன் பண்ணாதீங்க. பணிவோட விரும்பி கத்துக்கோங்க.
சில பாடங்கள் புக்ஸ்ல இருந்து வராது. பீப்பிள், சிச்சுவேஷன், சைலன்ஸ், லாஸ் இவங்க தான் பெஸ்ட் டீச்சர்ஸ். லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் வேஸ்ட்ன்னு நினைக்காதீங்க. அது எய்தர் லெசன் அல்லது பிரிப்பரேஷன். லைஃப் ஒரே பாடத்த, ஒரே லெசன திரும்ப திரும்ப குடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க லேர்ன் பண்ற வரைக்கும். பெர்ஃபெக்ஷன தேடாதீங்க. ப்ராக்ரஸ தேடுங்க. எனக்கு இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்குன்னு நெனைக்கிற மனசு இருந்தா போதும். லைஃப்ல வின்னர் ஆகணும்னா ஆல்வேஸ் லேர்னரா இருங்க. கத்துக்கிறத நிறுத்தாதீங்க. இந்த உலகம் தினமும் மாறுது. நீங்க கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, யாராலயும் உங்கள கீழ இழுக்க முடியாது. கீழ தள்ளி விடவும் முடியாது. அறிவு தான் திருட முடியாத சொத்து. அழிக்க முடியாத பலம். தினமும் 10 நிமிஷமாவது புது விஷயத்த கத்துக்கோங்க. இந்த 10 விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா, இந்த 10 விஷயங்கள வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க மனசு பலமாகும், உங்க மதிப்பு உயரும், உங்க வாழ்க்கை தெளிவாகும். நீங்க இந்த வீடியோவ முழுசா பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த 10 விஷயங்கள்ல உங்க வாழ்க்கைக்கு இப்ப மிக முக்கியமா தேவைப்படுறது எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட், லைஃப் குரோத், செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன் வீடியோவ பார்க்க பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.